ஒரு விற்பனையாளர் 5 சாக்லேட்டுகளை ரூபாய் 1க்கு விற்றார். இதனால் அவருக்கு 40% லாபம் கிடைத்தது எனில் அவர் ரூபாய் 1க்கு எத்தனை சாக்லேட்களை வாங்கியிருப்பார்? ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் என்ன பேட்டர்ன் பாருங்க. 5 சாக்லேட்டை ரூபாய்க்கு விற்கிறாரு, 40% லாபம் கிடைக்குது. அப்ப ரூபாய்க்கு எத்தனை வாங்கியிருப்பார்? அப்ப பாருங்க, ரூபாய் இங்கேயும் ரூபாய். அப்ப வாங்கினது ரூபாய், வித்தது ரூபாய். அப்ப வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமம். இது ரூபாயில. ஓகேங்களா? வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமமா கொடுத்துட்டு இது மூலமா லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? ரூபாய்க்கு தானே. எத்தனை சாக்லேட்? 5. அப்ப இதுதான் 100%. ஓகேங்களா? இங்க எவ்வளவு விற்கிறோமோ அது என்னது? 100%. அப்போ 100% எனக்கு எவ்வளோ? 5 சாக்லேட்டு. 100% எவ்வளோ? 5 சாக்லேட். எண்ணிக்கை தான் இங்க போட போறோம். ஓகே. அடுத்து என்ன? 40% லாபமா? லாபம்னா 100ஓட கூட்டணும். லாபம்னா 100ஓட கூட்டணும், நட்டம்னா 100 கழிச்சுக்கணும். அப்ப 100 கூட்டுங்க. 140 கூட்டினா 140%. அப்ப 140% எவ்வளவு கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். அப்ப எப்பயுமே அந்த விற்ற விலை எண்ணிக்கை இருக்குல்ல, அது எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? 100% தான் இருக்கும். அப்ப விற்ற விலையோட எண்ணிக்கை எவ்வளவு? 100% தான் 5. அப்ப அடக்க விலை, அதை வாங்கிய விலைங்கிறது பாத்தீங்கன்னா லாபம்னா 100ஓட கூட்டிக்கும். அப்ப 140%. அப்ப 140% எவ்வளவு வரும்? 100% 5னா 140% எவ்வளவு வரும்? ரொம்ப சிம்பிள். எவ்வளவு வரும்? இங்க ஓரஞ்சு இங்க எவ்வளவு? 20. அப்ப 20%க்கு 1 வருது. அப்ப 140% எவ்வளவு வரும்? 7 வரும். ஓகேங்களா? 5ங்கிறது 100னா 7ங்கிறது 140. ஓகே, அதான் நேர்விகிதம் கான்செப்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எத்தனை சாக்லேட் வாங்கியிருப்பாரு? 7 சாக்லேட் வாங்கியிருப்பாரு.